பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி பிரசங்கி எழுதுகிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சொல்லுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க சொல்லுகிறோம். ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நம் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பிரசங்கி எழுதுகிறார். முதலாவது பார்த்திங்கன்னா, நீ தேவாலயத்துக்கு போகும்போது பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆமேன். பலி செலுத்துவதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் திருச்சபைக்கு நாம் செல்லும்போது, ஆராதனைக்கு செல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி சாய்க்க வேண்டும். ஆமேன். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதுதான் நம்முடைய நடையை காத்து கொள்ளுகிற முதல் அனுபவம். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். எனவே சாமுவேல் சொல்லுகிறார், நீ பலியிடுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று சொல்லுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறது ஒரு பலி செலுத்துகிற அனுபவம். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, கீழ்ப்படியும் போது, அதை கை கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம். ஆமேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ரெண்டாவது பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது தேவையில்லாத பேச்சுக்களை நாம் என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். ஆமேன். தேவையில்லாத பேச்சுக்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கும் உன் வாய்க்கு இடம் கொடாதே. அப்போ நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குறது நம்முடைய வாய். அல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாயை காத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து நாம் என்ன செய்யணும்? ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது நிமிர முடியாத கூனி அங்கே இருக்கிறார். 18 வருஷமாக அவள் அங்கே இருக்கிறான். அவளுக்கு சுகம் கிடைக்கல, விடுவிக்கப்படாமல் இருக்கிறாள். ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த நிமிர முடியாத கூனி அந்த பிரசங்கத்தை கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறார். இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவள் கிட்ட போகிறார். கிட்ட போய் அவளை தொட்டு அவளுக்கு சுகம் கொடுக்கிறார். 18 வருஷமாக பிசாசு அவளை கட்டி வைத்திருக்கிறார். அவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத உரையாடல்கள், மொபைல் ஃபோனில் தேவையில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உன்னிப்பாக கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், அற்புதங்கள் செய்வார். எனவே தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடையை காத்துக்கொள்ளுகிற ரெண்டாவது அனுபவம், தேவையில்லாத பேச்சுக்களை நாம் தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த பிரசங்கின் புத்தகத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்தை பின்பகுதி, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மூன்றாவது காரியம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்றணும். அல்லேலூயா. இல்லைன்னா பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள்
தேவ சமூகத்தில் போய் அழுகிறா, மனங்கசந்தி அழுது ஜெபிக்கிறா, குழந்தை இல்லைன்னு அழுகிறா. ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவள் என்ன செஞ்சா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தையை நான் உமக்கு ஊழித்து கொடுப்பேன், உங்கள் சபையில் கொண்டு விட்டு விடுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அவளுக்கு அற்புதம் செய்தார். அவள் பிள்ளையை பால் பண்ண பிற்பாடு உடனே அவனை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு விட்டாள், தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றினாள். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை நிறைவேற்றுவோம். அதை நிறைவேற்றாமல் இருப்போமானால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நாம் நேர்ந்து கொண்டதை செய்வோம். இதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நம் நடையை காத்து கொள்ளுகிற அனுபவம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுப்போம். துணிகரமாக தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்போம். நாம் நேர்ந்து கொண்டதை செய்வோம். இதுவே தேவனுடைய ஆலயத்தின் நடைகளை காத்துக்கொள்வது. இதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை செவி சாய்க்கணும், கீழ்ப்படியணும். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை வார்த்தைகளை பேசாமல் தங்கள் வாய்களுக்கு காவல் வைக்க வேண்டும். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை பேசாமல் கவனமாக இருக்க உதவி செய்கிறாங்க. அதுபோல் ஆண்டவரே, நேர்ந்து கொண்ட காரியத்தை கர்த்தருக்கு உண்மையை செய்கிற கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.